நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். மே 2025 ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா பாகிஸ்தானை போட்டு பொலன்னு பொழந்துச்சு. இந்த விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம தாக்குதல் அவங்க மேலே நடத்தின வீடியோ எல்லாமே பயங்கரமாக வைரல் ஆச்சு. அவங்க நம்ம மேலே தாக்குதல் நடத்த முடியாமல் தவிச்சாங்க அப்படின்ட்டு தான் பார்க்கணும். நம்மளுடைய S-400 திறன்பட வேலை செஞ்சது. அதனால் எந்த ஒரு தாக்குதலும் அவங்களால பெரிய லெவலில் பண்ண முடியல அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அதிக லெவலில் கொள்முதல்கள், அதாவது இந்த ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க இந்த ரீசெண்ட் டேஸில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேலும் அவங்க நம்மளுடைய கடற்படை மேலே ஒரு குறியை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா ரீசெண்டாக அவங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க கடற்படையை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு டெமோ வார் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அதாவது இந்தியா பாகிஸ்தானுடைய ஃபியூச்சருக்கான ஒரு டெமோ வார் அப்படின்னு தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ என்ன பாகிஸ்தான் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, துருக்கிக்கிட்டேருந்து மில்காம் ரக போர்க்கப்பலை அவங்க வாங்குறாங்க. ஸோ அதை வாங்கி அவங்க போன சாட்டர்டே அன்னைக்கு அவங்களோட நேவியில் இணைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் போர்க்கப்பல்கள் மற்றும் இந்த நேவிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க. மேபி இவங்க நம்மளுடைய நேவியை வீக்கன் பண்ணுறதுக்காக அல்லது நம்மளுடைய நேவியை குறி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த அசீம் முனீர் வந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட போர் தொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு ஆவலாக இருக்குது. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்க ஏற்பட்ட அவமானத்தை எப்படியாவது அவங்க துடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல இந்த மில்காம் ரக போர்க்கப்பல், அதாவது அவங்க பாபர் கப்பல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கப்பலுடைய விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுப்போம். துருக்கி நாட்டோட தொழில்நுட்பத்தில் உருவானதான் இந்த கப்பல். பாகிஸ்தானில் இதை பாபர் ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது ஒரு ஸ்டெல்த் வகை கப்பல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இருக்கக்கூடிய ரேடார் கிராஸ் செக்ஷன் எதிரி கப்பலினுடைய ரேடாரில் மாட்டாது அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்போ தயாரிக்கிற எல்லா நாடுகளுமே அது ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியில் தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஷிப்போட டெக்னிக்கல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எடை பார்த்தீங்கன்னா சுமார் 3000 டன்னுக்கு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. ரேடார் அலைகளை திருப்பி அனுப்பும் வகையான இதனுடைய கட்டமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கப்பலில் இருக்கக்கூடிய முக்கிய ஆயுதங்கள்லாம் பார்ப்போம். இதில் இருக்கக்கூடியது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹர்பா ரக ஏவுகணை அப்படின்னு சொல்கிறோம். இது பாகிஸ்தான்லேயே தயாரித்த ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்கிறோம். கடலில் இருக்கும் கப்பல்களையும் சரி, அதே சமயத்தில் கரையில் இருக்கக்கூடிய இலக்குகளும் சரி, அதாவது ஒரு 700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் இது தாக்கக்கூடிய வல்லமை படைச்சது அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகங்களை அழிச்சது. பிறகு பாகிஸ்தான் ஒரு பதிலடி கொடுக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது அவங்க யூஸ் பண்ணது இந்த ஃபாட்டா 1 அப்படின்னக்கூடிய பலாஸ்டிக் மிசைலு, அப்புறம் ஹார்பா ரக மிசைலையும் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தான் ஏவுகணை இந்த ஏவுகணை எல்லாத்தையுமே இந்தியாவோட S-400 மற்றும் MRSAM, அதாவது பேரக் 8 இருக்கு இல்லையா, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே துல்லியமாக அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக ஹரியானாவினுடைய இந்த சிர்சா பகுதியில் இந்த ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். இதில் தான் இந்த ஹர்பா ரக ஏவுகணை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஏவுகணையை அவங்க கப்பலில் வச்சுக்கிறது நம்மளுடைய தரை இலக்குகளை அவங்க தாக்க முற்படும் பொழுது அது பயனில்லாமல் போகும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த விஷயத்தில் இந்த கப்பல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன் இந்த ஹர்பா ரக ஏவுகணை இந்தியா கிட்ட ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு சப்சானிக் ஸ்பீடு கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சப்சானிக் போது ஒளியை விட குறைஞ்ச வேகத்தில் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவிட்ட இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் ரேடார்ஸ் எல்லாமே இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இதை இடைமறிச்சு அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்கிறோம். இந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெரிய அட்வான்டேஜ் அந்த கப்பலில் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அல்பிராஸ் NG அப்படின்ற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது இத்தாலி நாட்டை சேர்ந்தது. MBDA அப்படின்ற கூடிய நிறுவனம் தயாரித்த இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் பூர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இது கப்பலை தாக்க வரக்கூடிய எதிரி நாட்டு விமானம், ஏவுகணை அல்லது ட்ரோன்களை வானத்திலே வழிமுறைச்சு அழிக்கக்கூடிய திறன் கொண்டு சொல்கிறாங்க. எல்லா கப்பல்லையுமே, அதாவது ஒரு டெஸ்ட்ராயர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதில் கண்டிப்பாக ஒரு ஏர் டிஃபென்ஸ் இருக்கும். ஏன்னா அது சுட்டு வீழ்த்தப்படக்கூடாது அப்படின்றதுனால. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்டெஸ்ட் Mark 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த தால்ஸ் நிறுவனம். தால்ஸ்ன்றது ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ரொம்ப பெரிய கம்பெனி அது. ஸோ அந்த நிறுவனம் தயாரித்த 3D மல்டி மோட் ரேடார் அப்படின்னு சொல்லப்படுது. இது கடல் மற்றும் வான்பகுதியில் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் எதிரிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை படிச்சது. இதுதான் இந்த கப்பலோட கண் அப்படின்னு சொல்கிறாங்க. 250 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட இலக்குகளை ஒரே நேரத்தில் இது கண்காணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ரேடார் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோக்டனிஸ் கன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா கப்பல்லையுமே ஒரு கன் ஒன்று இருக்கும். இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா துருக்கி நாட்டை சேர்ந்த அசல்சன் நிறுவனம் தயாரித்த ஒரு டபுள் பேரல் கன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆட்டோமேட்டடாக சுடக்கூடியது. இது துப்பாக்கி மட்டும் கிடையாது. இதுக்குள்ள
உள்ள ஒரு குட்டி ரேடார் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் இது ஆட்டோமேட்டடாக வந்து டார்கெட் அசைன் பண்ணி சுடும். நிமிஷத்துக்கு 1100 ரவுண்ட்ஸ் வந்து சுடக்கூடிய வல்லமை பெறுது. கொஞ்சம் பவர்ஃபுல்லான கன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 100கணக்கான தோட்டாவை வந்து இது டப்புன்னு போட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பலை நோக்கி வரக்கூடிய கிட்ட வர ஏவுகணைகள் அல்லது ட்ரோன்களை வந்து இது சுட்டு வீழ்த்த உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய சோனார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எக்காமாஸ் சோனார் சிஸ்டம் யூஸ் பண்ணுது. இது கப்பலோட அடியில் இருக்கக்கூடிய அந்த ஹல்ல வந்து மவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். இந்தியாவோட கல்வாரி டைப் சப்மரைன் ஆகட்டும், அரியந்த் மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து தாக்குதல் நடத்தாமல் இருக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முன்கூட்டியே இதை கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து எதிர் தாக்குதல் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து தப்பிச்சு போகிறதுக்கோ இது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. கடற்கடியில் இருக்கக்கூடிய கனி வடியுமே வந்து இது ஈஸியாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பேசிக்காக ஒரு சோனார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அட்வான்ஸ் கப்பல் தான். அதாவது பாகிஸ்தானோட பழைய கப்பலை நம்ம ஒப்பிடும்போது ரொம்ப நவீனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அரபிக்கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வணிக கப்பல்கள், அதாவது டிராவல் பண்ணக்கூடிய மெர்ச்சன்ட் ஷிப்புக்கு வந்து இது ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதோட அந்த ரேடார் கிராஸ் செக்ஷன் வந்து நமக்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இதில் இந்திய கடற்படையினுடைய பதிலடி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது அவங்க வந்து இந்த மில்கம் போர்க்கப்பலை வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம அதுக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாகிஸ்தான் வந்து இந்த மில்கம் கப்பலை வந்து வச்சுருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அதை விட பல மடங்கு வலிமையான நீலகிரி ரக கப்பல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ப்ராஜெக்ட் 17A அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன ஒப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய இந்த மில்கம் கப்பல் வந்து 3000 டன் தான் இருக்கு. ஆனால் நம்மளுடைய இந்த நீலகிரி ரக கப்பல் பார்த்தீங்கன்னாக்கா 6600 டன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மகிட்ட இதை விட அதிக மடங்கு, அதாவது டபுள் டைம் ஆஃப் வெப்பன்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஏவுகணையோட வலிமை. அவங்ககிட்ட நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிறது வந்து இந்த ஹர்பா ரக ஏவுகணைன்னு சொல்லிட்டு இது ஒரு சப்சானிக் மிசைல் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடியது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒலியை விட 3 மடங்கு அதிக வேகத்தில் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து இடைமறிச்சு தடுக்கிறது ரொம்ப கடினம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பாராக் 8 இது வந்து இஸ்ரேல் கூட நம்ம கூட்டு தயாரிப்பில் செஞ்சது. இந்த பாராக் 8 ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரி ஏவுகணையை அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். 100 கிலோமீட்டர் ரேடியஸில் இது வரக்கூடிய எல்லா த்ரெட்டுமே வந்து இது அழிச்சிடும் அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் அதிகமான டெக்னிக்கல்ஸ் வந்துட்டு நீலகிரி ஷிப்பில் இருக்குது. பட் நான் அதெல்லாம் இங்கே கிளாஸிஃபை பண்ணல. இப்போ பாகிஸ்தான் வந்து மொத்தம் 4 மில்கம் கப்பலை வந்து துருக்கிட்டு வந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வரைக்கும் 2 கப்பல் வந்து அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானோட கடற்படையில் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 நீலகிரி ரக அதிநவீன ஸ்டெல்த் கப்பல் வந்து ஆர்டர் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது. மொத்த ஆர்டர் 7 கப்பல் இருக்குது. அதில் வந்து இது வரைக்கும் 3 கப்பல் வந்து முழுசாக பணியில் வந்து இணைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம். 4வது கப்பல் வந்து தயாரித்து முடிச்சிட்டாங்க, அதையும் இணைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முதல் கப்பல் பார்த்தீங்கன்னா INS நீலகிரி. இது வந்து ஜனவரி 2025 பணியில் செஞ்சுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் INS உதயகிரி, இது வந்து ஆகஸ்ட் 26, 2025 செஞ்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா INS ஹேம்கிரி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26. அதாவது ஒரே நாளில் 2 போர்க்கப்பலை வந்து இந்திய நேவியில் இணைச்சு நம்ம வந்து சாதனையும் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது கப்பல், இது வந்து INS தாரகிரி. இது நவம்பர் 28, 2025 அன்னைக்கு வந்து கடற்படைகிட்ட ஒப்படைச்சிட்டோம். சீக்கிரமே வந்து இதை அதிகாரப்பூர்வமாக ஒரு செராமனி ஃபங்க்ஷன் நடத்தி சேர்த்துருவோம் அப்படின்னு பார்க்கப்படுது. மீதிக்கு கூட 3 கப்பல், அதாவது இந்த தூணகிரி, வித்யகிரி, அப்புறம் மகேந்திரகிரி, இது எல்லாமே வந்து கட்டுமானத்தோட இறுதி கட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 2026 ஆண்டு இறுதிக்குள்ள இந்த 7 கப்பல்களும் இந்திய கடற்படையில் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதாவது பெல்காம் ரக கப்பல் வந்து பாகிஸ்தான் 4 இருக்குது. எல்லாமே வந்து 3000 டன் எடை கொண்டது. ஆனால் நம்மகிட்ட 6000 டன் எடை கொண்ட நீலகிரி கப்பல் வந்து 4 கப்பல் 2026 எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது அவங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்ககிட்ட இருக்கிற ஏவுகணை வந்துட்டு சப்சானிக் தான், நம்மகிட்ட இருக்கிற ஏவுகணை வந்து சூப்பர்சானிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வச்சு அவங்க மேட்ச் பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இதை மட்டும் வாங்கலை, இன்னும் நிறைய விஷயங்களை வந்து, அதாவது நம்ம நேவியை குறி வைக்கிறதுக்காகவே வந்து அவங்க அதிகப்படியான நேவல் சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல நம்ம பார்க்கும்போது ஹாங்கூர் கிளாஸ் சப்மரின் சொல்கிறோம். அதாவது சீனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 8 நவீன நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து பாகிஸ்தான் வாங்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏஐபின்னு சொல்கிறாங்க. ஏஐபி அப்படின்னாக்கா ஏர் இண்டிபெண்டன்ஸ் ப்ரொபல்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தொழில்நுட்பம் இருக்கிறதுனால இதனால் இந்த கப்பல் நீண்ட நாட்களுக்கு கடலுக்கு அடியில் மறைஞ்சிருக்க முடியும். அதாவது சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இது கொடுக்கும், வெளியில் வந்து சோனாருக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அப்படின்னு பார்க்கப்படுது. இதில் வந்து அணுசக்தி என்கக்கூடிய இந்த பாபர் 3 ஏவுகணை வந்து பொருத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் த்ரெட் தான் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் 05A அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு போர்க்கப்பல். பாகிஸ்தான் பாஷையில் இது வந்து துன்ரி கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன ஏவுகணை தாங்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல்னு சொல்றோம். அடுத்தது முக்கியமானது என்ன, இந்த அகஸ்டா 19B, அதாவது இதோடைய இந்த அகஸ்டா 19B சப்மரீன்ஸ் வந்து அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
துருக்கி நாட்டினுடைய உதவியோட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தன்னுடைய இந்த பிரெஞ்சு நீர்மூழ்கி கப்பலை வந்து புதுப்பிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் புதுசாக வந்து இந்த பெரிஸ்கோப்பு, நவீன ரேடார் மற்றும் இந்த டொர்பிடோஸ் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்மரீன் ஃப்ளீட்டை அப்கிரேட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது வந்து ஆளில்லா போர் மற்றும் ட்ரோன்ஸ். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம துருக்கிட்டேருந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேரக்தார் TB2 மற்றும் சீனாட்டேருந்து விங்லாங் 2 ட்ரோன்களை வந்து பாகிஸ்தான் அதிக அளவில் சேர்த்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கடலில் இந்தியாவோட கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காகவும் துல்லியமாக அதை மாரி தாக்குதல் நடத்துறதுக்காகவும் அல்லது காமிகாசி ட்ரோனை அனுப்பிச்சு அதை தாக்குறதுக்கும் இவங்களுக்கு இந்த 2 ட்ரோன்களும் உதவி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய P3C ஓரியன் விமானத்துக்கு பதிலாக வந்து கமர்ஷியல் ஃப்ளைட்டை வாங்கி அதில் வந்து ஒரு ஏர்பான் எக்யூப்மெண்ட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை இவங்க கண்காணிப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பாகிஸ்தானோட P3Cயை வந்து நம்ம போட்டு தள்ளிட்டோன்றது இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப அதை வந்து வாங்காமல் வேற ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட்டை வாங்கி அதில் எக்யூப்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேசிக்காக அவங்க இந்த நேவல் ஃப்ளீட்டை வந்து மாடர்னைஸ் பண்ணிட்டே வராங்க அப்படின்னு இங்கே முக்கியமாக பார்க்கப்படுது. சரி, இப்போ அவங்க எவ்வளோதான் வந்து இந்த விஷயத்த பண்ணாலும் இந்திய கடற்படை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான விஷயமா இங்கே நம்ம பார்க்கணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் கடற்படையை விட இந்தியாவோட கடற்படை வந்து பல மடங்கு பெருசு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. மேலும் வல்லமை படைச்சது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான விமானந்தய கப்பல்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பாகிஸ்தான்கிட்ட அது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் நம்மக்கிட்ட இருக்குது. மிக முக்கியமாக இந்த கப்பல்கள் இருக்கும் பெரும்பாலான கருவிகள் எல்லாமே வந்து நம்ம நாட்டிலே நம்ம தயாரிச்சது அப்படின்னு பண்ணுறோம். மில்கம் கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பலத்தை கொடுத்தாலும் இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம இங்கே தெளிவாக பார்க்கணும். ஸோ இந்த அசீம் முனீர் வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஏற்பட்ட அவங்களுக்கு அவமானத்தை தவிர்க்கிறதுக்காக இந்தியா மீது அகைன் ஒரு சண்டையோ அல்லது வேற ஒரு விஷயங்களை பண்ணுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பங்களாதேஷில் நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும், மற்ற எல்லா விஷயமுமே நமக்கு எதிராக வந்து இவங்க திருப்பிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பையிங் ஸ்ப்ரீ, அதாவது இவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பேகை தூக்கிட்டு போய் அங்கங்கேயும் ஆயுதங்களை வாங்கி அவங்க பாக்கெட்டில் போட்டுகிட்டே இருக்காங்க, குறிப்பாக இந்த நேவல் வார்ஃபார்க்காக. ஸோ கண்டிப்பாக இந்த முறை நம்மளுடைய நடக்கக்கூடிய சண்டை 1971க்கு அப்புறம் இந்த சண்டை வந்து முழுக்க முழுக்க ஒரு நேவல் வாராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றது தெளிவாக தெரியுது. ஓகே மக்களே, ஸோ இந்த பாகிஸ்தானுடைய புதிய கப்பல் நமக்கு ஒரு த்ரெட்டாக இருந்தாலும் இந்தியன் நேவி கூட கம்பேர் பண்ணால் அது ஒன்றும் இல்லைன்றது தான் இந்த பதிவோட விளக்கம். ஓகே, வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.